Moto G6 Motorolaவோட லேட்டஸ்ட் பட்ஜெட் ஃபோன் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ எப்போ மாதிரியே G6 இந்த தடவையும் ஒரு க்ரீன் பாக்ஸில் வருது. பேக்கில் ரெகுலர் ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஃபர்ஸ்ட்டாக Moto G6 இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் பேக் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. இப்போதைக்கு ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள ஒரு சிம் இஜெக்டர் பின், ஒரு சில இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ், டர்போ பவர் சார்ஜர், USB Type C கேபிள், ஃபைனலாக ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனுக்கு Type C கொடுத்துருக்காங்க. மோட்டோ இங்கே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்ஃபோன்ஸ்க்கு ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம திருப்பி G6க்கு வருவோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவோட ரெகுலர் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ இந்த செட்டப் ஃபர்ஸ்ட் எந்த மோட்டோ ஃபோனில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனிமே அந்த கேமரா கீழே மோட்டோவோட M லோகோ இருக்குது. இங்கே டிம்பிள் கிடையாது, ஏன்னா இந்த பேக் கர்வ் கிளாஸ்னால் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ நாங்கள் இங்கே இண்டிகோ பிளாக் வேரியண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன், அப்புறம் சிம் ட்ரே. இந்த ட்ரேயில் நம்ம 2 சிம்ஸ் அப்புறம் ஒரு மைக்ரோ SD யூஸ் பண்ண முடியும். லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. ரைட்டில் ஒரு டெக்ஸ்சர்ட் பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் கீஸ். பாட்டமில் ஒரு Type C போர்ட், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே ஸ்பீக்கர் இல்லை, ஏன்னா அங்கே டாப்பில் இருக்கிற அந்த இயர்பீஸ் தான் எங்கள் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ், அப்புறம் சென்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 5.7 inch Full HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இதை மோட்டோ மேக்ஸ் விஷன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. பாட்டமில் இன்னும் கொஞ்சம் மோட்டோ பிராண்டிங், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓவரால் பில்டுன்னு பார்க்கல எங்கள் திக்னஸ் 8.3 mm, ரொம்ப திக்கான ஃபீல் இல்லை. என்ஹாண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்குது. 167 கிராம் வெயிட், ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ஹெஃப்ட், ஒரு ப்ரீமியம் ஃபீல் தான் கொடுக்குதே தவிர ஃபோன் பல்கியாக இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. கிளாஸ் பேக்குங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. பட் ப்ரீமியம் ஆக ஆக அந்த ஸ்லிப்பரி ஃபீலிங் வந்து எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்துடுது. ஸோ இன்டர்னலாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 450. இது டே டு டே டாஸ்க்கு ஓகேன்னு சொல்லலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான சிப் கிடையாது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் Redmi 5, Honor 7C அந்த மாதிரி ஃபோன்ஸில். ரேம்னு பார்க்கல 3 இல்லை 4 GB, 32 இல்லை 64 GB ஸ்டோரேஜோட 2 வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பேட்டரின்னு பார்த்தா 3000 mAh. சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே ஆண்ட்ராய்டு Oreo யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். மோட்டோ அவங்களோட ஒரு சில ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பெருசாக புதுசாக எதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் சாப் ஃப்ளாஷ் லைட்டுக்கு ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஆன் ஆகுது, இது எல்லாமே இங்கே இருக்குது. இது பேசிக்காக எல்லா ஃபோன்லையுமே கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற சில ரெகுலர் மோட்டோ ஃபீச்சர்ஸ், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரீனை ஷ்ரிங்க் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணி மியூட் பண்ணுறது, பிக்கப் பண்ணால் ஃபோன் ரிங்கிங் ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதுசாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீச்சருக்கும் எப்படி அதை யூஸ் பண்ணுங்கிறதுக்கு. ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிராண்ட்ஸுமே இந்த மாதிரி கொடுத்தா, ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எப்போவுமே. சில நேரம் கன்ஃபியூசிங்காக கூட இருக்கலாம் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா பிராண்டும் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் நல்லா தான் ஒர்க் பண்ணிச்சு அதுவும். அப்புறம் மற்ற ரெகுலர் ஃபீச்சர்ஸ் லைக் மோட்டோ டிஸ்பிளே, மோட்டோ வாய்ஸ், 1 பட்டன் நேவிகேஷன், அதாவது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வச்சு ஆண்ட்ராய்டு நேவிகேஷன் கீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. அதாவது இங்கே நம்ம லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் பேக், டேப் பண்ணால் ஹோம், டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப், டேப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணால் கூகுள் அசிஸ்டண்ட். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃபீச்சர் ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் ரீசெண்ட் ஆப்ஸ். ஸோ ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் ரீசெண்ட் ஆப்ஸுங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஜென்ரலாக எனக்கு குவிக் ஸ்விட்ச் ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த பிராண்ட்லாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு ஒரு நேவிகேஷன் எடுத்துகிட்டு வராங்களோ, இல்லை ஜெஸ்டர் நேவிகேஷன் எடுத்துகிட்டு வராங்களோ, எல்லாருமே குவிக் ஸ்விட்ச் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து குவிக் ஸ்விட்ச் ஒர்க் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு சில வருஷங்களில் ஆண்ட்ராய்டில் வந்து பெஸ்ட் ஃபீச்சர் குவிக் ஸ்விட்ச்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே 2 ஆப்பாவது யூஸ் பண்ணுறோம். பாட்டு கேட்டுட்ருக்கோம், வாட்ஸ்அப் வருது, அங்கே போகிறோம், திருப்பி வெளில வரோம். இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அதை இங்கே 1 பட்டன் நேவிகேஷனோட மோட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி, சாஃப்ட்வேர்
பற்றி ரொம்ப பேசிட்டேன். இப்போ நம்ம அடுத்து கேமராஸ் பற்றி பார்ப்போம். பின்னாடி 2 கேமரா, ஒரு 12 மெகா பிக்சல் f1.8, இன்னொரு 5 மெகா பிக்சல் செகண்டரி யூனிட். ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. சாஃப்ட்வேர் இங்கே நிறையவே மாற்றிருக்காங்க. இந்த கேமரா ஆப்பே ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே வெறும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஃபீச்சர்ஸும் நிறைய புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டியூவல் கேமராஸ்னாலே நம்ம போர்ட்ரேட் மோட் எதிர்பார்ப்போம். இங்கே போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிளர் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக அந்த சப்ஜெக்டை கட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு கலரை மட்டும் பிக்கப் பண்ணிவிட்டு பாக்கி எல்லா கலரையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது போக மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மேனுவல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ஷாட் எடுக்கணும்னா இங்கே பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் எல்லாமே நல்லா இருந்துச்சுனாலும் இந்த கேமராவால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே கொடுத்துருக்கிறது ஒரு மிட் ரேஞ்ச் ஷிப், அதுக்கு 4K சப்போர்ட் கிடையாது. ஸோ வீடியோஸ் மேக்ஸிமம் 1080 தான். செல்ஃபீஸ்னு வரையில் இங்கே அடாப்டிவ் லைட்டிங்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ P20 ப்ரோலலாம் இருக்கிற மாதிரி லோ லைட்டில் 4 பிக்சல்ஸ் கம்பைன் ஆகி பிரைட்டரான இமேஜஸ் கொடுக்குது. ஸோ 16 மெகா பிக்சலுக்கு பதில் இப்போ 4 மெகா பிக்சலில் தான் ஃபோட்டோஸ் எடுப்போம். பட் பிக்சரோட குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது தியரி. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி இன்னும் அதிகமாக ஃபுல் ரிவ்யூவில் பேசுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்ப்போம். Moto G ஜென்ரலாக இந்தியாவில் நல்ல ப்ரைஸில் தான் வந்துட்டுருக்கு. போன வருஷம் G5 12,000 ரூபாய்க்கு வந்துச்சு. பட் G6ல் நிறைய விஷயங்கள் இங்கே மோட்டோ மாற்றிருக்காங்க. ஸோ அந்த டிசைன்லேருந்து, பில்ட்லேருந்து, சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே G6 மோட்டோவோட இன்னும் ப்ரீமியம் ஃபோன்ஸ்லேருந்து நிறையவே பாரோ பண்ணது, நிறையவே அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த தடவை அதனால ப்ரைஸிங் கொஞ்சம் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் இங்கே உள்ள சிப் இன்னமும் ஒரு மிட் ரேஞ்ச் சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸிங்க்கு இது வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணல, ஆஸ் ஆல்வேஸ் எப்போவுமே நடக்கிற மாதிரி எம்பார்கோவில் தான் இந்த ஃபோன் கையில் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு ப்ரைஸிங் தெரியாது. ப்ரைஸிங் அஃபிஷியலாக கிடச்ச உடனே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கெஸ் பண்ணணுன்னா 15,000 ரவுண்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரைஸுக்கு G6ல் நிறைய இருக்குது, நிறைய நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 636 சிப்போட வர Zenfone Max Pro-ஓடையோ, Redmi Note 5 Pro-ஓடையோ, இல்லை ஒரு P60 சிப்போட வர Oppo-ஓட Realme-ஓடையோ கம்பேர் பண்ணால் இந்த கிளாஸ் பில்ட், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்துக்காகவும் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியாக இருப்பீங்களா? உள்ள சிப் மிட் ரேஞ்ச் சிப் தான். ப்ளஸ் மோட்டோவோட அப்டேட்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இப்போ கடைசி 2 வருஷமாக. ஸோ நீங்கள் வாங்குவீங்களா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணால்? திருப்பியும் உங்கள் கருத்துக்களை எங்கே சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.